ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோல லாஸ்ட் பார்ட்ல நமக்கு ஆடியோ கரெக்ட்டா இருக்காது. ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் லாஸ்ட்ல என்ன சொல்லியிருப்பேன் அப்டின்னா, ஜஸ்ட் நம்ம இதோட ப்ரூட் ஃபோர்ஸ்ல நம்ம ஆர்டர் ஆஃப் n கியூப்ல ட்ரை பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இதோட பெட்டர் அப்ரோச்ல ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல பண்ணியிருப்போம். அண்ட் இதுதான் இப்போ ஆப்டிமலாவும் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்டின்னா, நம்ம மேனச்சர்ஸ் அப்படின்ற ஒரு அல்காரிதம் இருக்கு. மேனச்சர்ஸ் அல்காரிதம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மோஸ்ட் ஆப்டிமலா இந்த ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் டைமையும் ஆர்டர் ஆஃப் nல கன்வெர்ட் பண்ணிரும். யா இத தான் நான் இதுவரைக்கும் தான் நான் இப்போ இந்த வீடியோல நான் நடத்தியிருப்பேன். விச் இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கும். அண்ட் தி மோஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன நான் அனதர் ப்ராப்ளம்ல அந்த மேனச்சர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி அனதர் வீடியோல நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ யா இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் இந்த ஆப்டிமல் அப்ரோச்ச இந்த வீடியோல நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ வீடியோ கன்டின்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மோஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங். யா அதாவது ஃபர்ஸ்ட் பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு வேர்டை ரிவர்ஸாக போட்டாலும் அது ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் ரெண்டுமே சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மலையாளம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். மலையாளம். அண்ட் இத நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பின்னாடி இருக்க எம் ஃபர்ஸ்ட் போடுறோம். நெக்ஸ்ட் இந்த பின்னாடி இருக்க ஏ, நெக்ஸ்ட் எல், அந்த மாதிரி ஏ, ஒய், ஏ, எல், ஏ, எம். நம்ம இப்படி இருக்கிறத ரிவர்ஸ்ல போட்டாலும் நம்ம சேமா தான் ரெண்டு வேர்டு சேமா தான் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம பாலிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஒரு வேர்டை நம்ம ரிவர்ஸ்ல அதாவது உல்டாவா போட்டாலும் அது ரெண்டுமே சேமா இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா பாலிண்ட்ரோம். அண்ட் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதில் லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக பாலிண்ட்ரோம்ன்றது இந்த இந்த ஒரு லெட்டரும் நமக்கு பாலிண்ட்ரோம் தான். பிகாஸ் ஏ அப்படின்றது. அண்ட் அதை நம்ம திருப்பி போடுறோம் அப்படின்னா அகைன் அதுவும் ஏ தான். ஸோ இது ஒரு பாலிண்ட்ரோம். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அண்ட் இதை நம்ம உல்டாவா போடுறோம் அப்படின்னாலும் இந்த ஏ ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் இந்த ஏ செகண்ட். இப்பயுமே நமக்கு இந்த ரெண்டு வேர்டும் சேம் தான். ஸோ இதுவும் ஒரு பாலிண்ட்ரோம். அதே மாதிரி நம்ம இது லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிஏபி, பிஏபி. இதை நம்ம உல்டாவா போட்டாலும் ஃபர்ஸ்ட் இந்த பி, நெக்ஸ்ட் இந்த ஏ, நெக்ஸ்ட் இந்த பி. ஓகே. இப்பயும் நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்குமே சேம் தான். ஸோ நமக்கு இந்த கொடுத்த ஸ்ட்ரிங்க்கு நமக்கு வேலிடான லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் சப்ஸ்ட்ரிங் எது அப்படின்னா நமக்கு டெஃபினட்டா பிஏபி தான். வேற எதுவுமே நமக்கு லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் இல்லை. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சிபிபிடி, இதுல எது நமக்கு லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டா பிபி தான். இதுதான் நமக்கு லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம். ஸோ பிபியை நம்ம மாற்றி போட்டாலும் ரெண்டுமே சேமாக தான் வரும். ஓகே. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம எப்பயும் போல ப்ரூட் ஃபோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நமக்கு சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற வேர்டு வந்தாலே நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸில் எப்பயுமே நம்ம இருக்கிற ஸ்ட்ரிங்லேயோ இல்லை அரேலையோ எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம கிரியேட் பண்ணி அதில் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபைனல் ஆன்சர் அதுதான் ப்ரூட் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்லேயே லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டெஃபினட்டாக எல்லா சப்ஸ்ட்ரிங்கையும் நம்ம எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ, பிஏ சாரி பிஏபி, பிஏ, பிஏடி, பிஏடி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஏஏபி அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே ஜென்ரேட் பண்ணிட்டு அண்ட் ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம எடுத்து பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பி பாலிண்ட்ரோமா, எஸ் பி பாலிண்ட்ரோம் தான். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸி ரிசல்ட் அப்படின்ற ரெண்டு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸில் ஃபர்ஸ்ட் 0 அப்படின்றது வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு பாலிண்ட்ரோம் தான். அதோட லென்த் 1. எஸ் இந்த மேக்ஸிமமோட 1 பெருசா இருக்கு. ஸோ அப்போ ரிசல்ட்ல இப்போ நம்ம பி அப்படின்றத நம்ம இப்போதைக்கு ரிசல்ட்டா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது பிஏ, இது ஒரு பாலிண்ட்ரோமா? டெஃபினட்டா இல்லை. பிஏ, ஏபி ரெண்டுமே பாலிண்ட்ரோம் கிடையாது. ஸோ அது தேவையில்லை. நெக்ஸ்ட் பிஏபி இதை நம்ம செக் பண்ணும்போது பிஏபியும் அகைன் உல்டாவா போட்டா பிஏபியும் சேமா? எஸ். அப்போ டெஃபினட்டா இது ஒரு பாலிண்ட்ரோம். அண்ட் இதோட சைஸ் என்ன? 3. அப்போ இது டெஃபினட்டா இப்போ இதுதான் லாங்கஸ்ட். அண்ட் அதை நம்ம ஆன்சர்ல போட்டுக்கலாம். பிஏபி. யா
ஸோ அதே மாரி நீங்க மத்ததுக்கெல்லாம் செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற எந்த பாலிண்ட்ரோமுமே கிடைக்காது. ஸோ நமக்கு அட் லாஸ்ட் ஃபைனலா இந்த பிஏபி அப்படின்றது தான் நமக்கு ரிசல்ட். ஸோ எப்பயுமே நம்ம எல்லா பாசிபிள் ஸ்ட்ரிங்கும் ஜெனரேட் பண்ணி, அத ஒண்ணு ஒண்ணா நம்ம டிராவர்ஸ் பண்ணும்போது, நமக்கு மேக்ஸிமமோட அதோட லென்த் பெருசா இருக்கு. அண்ட் அது பாலிண்ட்ரோமா இருக்கு அப்படின்னா, நம்ம அது ரிசல்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபைனலா நமக்கு ரிசல்ட்ல டெஃபினட்டா லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் சப்ஸ்ட்ரிங் ஆட் ஆயிருக்கும். ஓகே. அண்ட் இதோட கோட் நம்ம பார்த்துடலாம். எஸ் கைஸ். இது ஒரு கோட் நம்ம பார்க்கும்போது, வித் நம்ம பார்த்தது தான். n வந்து நமக்கு குடுத்திருக்க ஸ்ட்ரிங்கோட சைஸ். அண்ட் மேக்ஸி நம்மள மாரி 0ன்னு எடுத்துப்போம். அண்ட் ரிசல்ட்டும் நமக்கு ஸ்ட்ரிங் வந்து எம்ப்டியா ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஸோ நம்ம எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணும்போதே, நான் ஒரு சப்ஸ்ட்ரிங்கா நான் அது இஸ் பாலிண்ட்ரோமா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். அதாவது ஆக்சுவலா ஒரு சப்ஸ்ட்ரிங்க கிரியேட் பண்றதுக்கு பதிலா, நம்ம ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸ் சப்ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ மட்டும் நம்ம டைரக்ட்டா எடுத்துக்கிறோம். டைரக்ட்டா எடுத்து அத ப்ராசஸ் பண்றோம். ஸோ அ அந்த அது வந்து பாலிண்ட்ரோமா இருந்தது அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் லென்த் அதோட லென்த் மேக்ஸிமான்றத செக் பண்ணி, நம்ம ரிசல்ட்ல அப்டேட் பண்றோம் அந்த சப்ஸ்ட்ரிங்க. அட் லாஸ்ட் ஃபைனலா நமக்கு ரிசல்ட்ல நமக்கு மேக்ஸிமமான அ லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் சப்ஸ்ட்ரிங் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இந்த இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்ற லாஜிக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸி தான். அது இங்க எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு செப்பரேட்டா ஒரு ஈஸி ப்ராப்ளம் மாரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்க வாங்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யா பிஏடி இந்த மாரி இருக்கு அப்படின்னா, நம்ம லெஃப்ட் ரைட் இங்கன்னு வச்சுட்டு 2மே கம்பேர் பண்ணுவோம். ஸோ சேம். அதே மாதிரி லெஃப்ட் ஒண்ணு மைனஸ் ஆகும். லெஃப்ட் ஒண்ணு பிளஸ் ஆகும். ஒண்ணு மைனஸ் ஆகும். ஸோ இந்த மாரி பார்க்கும்போது இதுவும் சேம். நெக்ஸ்ட் நமக்கு லெஃப்ட் இங்க மூவ் ஆகும். ரைட் இங்க மூவ் ஆகும். எப்போ இந்த மாரி நமக்கு ரைட் லெஃப்ட்க்கு முன்னாடி போகுதோ, அப்போ வைல் லூப்ப நம்ம பிரேக் பண்ணிருவோம். இது நார்மல் பாலிண்ட்ரோம்ஸ் பாலிண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற லாஜிக். ஸோ இதுதான் நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணும்போது, நமக்கு நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங்க எடுக்கிறதுக்காக 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு டெஃபினட்டா பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர் நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர் பிளஸ் சாரி இன்டூ ஏன்னா நம்ம ஒரு தடவை ஜெனரேட் பண்ணும்போதும் நம்ம அது பாலிண்ட்ரோவான்றது ஹோல் ஸ்ட்ரிங் நம்ம டிராவர்ஸ் பண்றோம். ஸோ அது ஒரு பிக் ஓ ஆஃப் என். ஸோ நமக்கு இது 2மே சேர்த்து நமக்கு பிக் ஓ ஆஃப் என் கியூப் வரும். என் கியூப் இதுதான் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி. பிகாஸ் நம்ம ஒரு தடவை அந்த ஸ்ட்ரிங்கை ஜென்ரேட் பண்ணல. பட் அந்த ஒரு ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிச்சு அண்ட் அது பாலிண்ட்ரோமான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டெஃபினட்டாக பிக் ஆஃப் என் கியூப். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். பிகாஸ் நம்ம ஒரு தடவை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங்கா போட்டு ஒரு சப்ஸ்ட்ரிங்கா நம்ம ஜென்ரேட் பண்றது இல்ல. அந்த மாதிரி ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் வந்திருக்கும். பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங்கா கிரியேட் பண்ணாம, டைரக்ட்டா அந்த ஐ அண்ட் ஜே அப்படின்ற ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ நம்ம குடுத்துடுறோம். ஸோ அத வச்சு நம்ம இங்க இஸ் பாலிண்ட்ரோமா கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதனால நமக்கு வேற எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். இப்ப நம்ம ஆப்டிமல் அப்ரோச் பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போ பிஏஏஏபி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அண்ட் இத வந்து நம்ம இதுல லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஆ ஒரு கேரக்டரா நம்ம டிராவர்ஸ் பண்றோம். டிராவர்ஸ் பண்ணும்போது, நம்ம ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி செக் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கும்போது பியோட லெஃப்ட் அண்ட் பியோட ரைட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஐ வந்து ஏக்கு வரும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஆ இத நம்ம டைரக்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகும்போது எப்பயுமே ஜேவையும் நம்ம ஐலயே வச்சுக்கலாம். ஓகே. யா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம டிராவர்ஸ் பண்ண போறோம். ஸோ ஐ அண்ட் ஜே 2மே சேமா? எஸ் சேம். ஸோ அப்போ பி ஒரு பாலிண்ட்ரோம். நெக்ஸ்ட் ஐ மைனஸ் மைனஸ் ஜே பிளஸ் பிளஸ். இப்போ வந்து ஐ அவுட் ஆஃப் பவுண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால நம்ம அத எடுக்க முடியாது. ஸோ ஓகே முடிஞ்சது. இப்போ பி தான் இருக்கிறதுல லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம். நெக்ஸ்ட் இங்க மூவ் ஆகும்போது நெக்ஸ்ட் ஜே எங்க வச்சுக்கணும்? ஐலயே வச்சுக்கணும். யா இப்போ அகைன் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏ ஏ எஸ் இது ஒரு பாலிண்ட்ரோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இங்க மூவ் ஆயிருக்கும். ஐ மைனஸ் மைனஸ் ஜே பிளஸ் பிளஸ். யா இப்போ பியும் ஏவும் சேமா?
நோ டெஃபினட்டா இல்ல. அப்போ நமக்கு அதுவும் பாலிண்ட்ரோம் கிடையாது. நெக்ஸ்ட் i இங்க மூவ் ஆயிருக்கும். i இங்க மூவ் ஆகும்போது jயும் இங்கேயே வச்சுட்டு, இப்போ நமக்கு i அண்ட் j சேமா? எஸ் சேம். இது ஒரு பாலிண்ட்ரோம். நெக்ஸ்ட் i மைனஸ் மைனஸ் j பிளஸ் பிளஸ். இப்போ நமக்கு 2மே சேம். யா கரெக்ட். அப்போ டெஃபினட்டா a, a, a iல இருந்து j வரைக்கும் நமக்கு பாலிண்ட்ரோம். யாஸ் சூப்பர். நெக்ஸ்ட் அகைன் i மைனஸ் மைனஸ் j பிளஸ் பிளஸ். இப்பயும் நமக்கு சேமா? பி, பி. பாலிண்ட்ரோம் டெஃபினட்டா. ஸோ அப்ப அகைன் ஐல இருந்து j வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பி, ஏ, ஏ, பி இது நமக்கு டெஃபினட்டா ஒரு பாலிண்ட்ரோம். நெக்ஸ்ட் i, j. இப்போ நமக்கு அவுட் ஆஃப் பவுண்ட். அதனால நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோம்? அதாவது i பிளஸ் 1. i பிளஸ் 1th இண்டெக்ஸ் தான் 0. 0th இண்டெக்ஸ் i பிளஸ் 1ல இருந்து இது வரைக்கும் நமக்கு j மைனஸ் 1. j மைனஸ் 1. ஏன் j மைனஸ் 1? j வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிடுச்சு. அப்ப j மைனஸ் 1 இந்த கேரக்டரை நமக்கு டினோட் பண்ணும். ஸோ அதுதான். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த கொடுத்துருக்க str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் i பிளஸ் 1னா இது டு j மைனஸ் 1 இது இது இந்த மாதிரி தான் நம்ம ஜஸ்ட் எழுதுவோம். ஓகே. யா இப்போ இதுதான் இருக்கிறதுல லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம். ஓகே. நெக்ஸ்ட் i எங்க மூவ் ஆயிருக்கும்? i வந்து நமக்கு இங்க மூவ் ஆயிருக்கும். இப்போ i, j. இப்போ அதே மாதிரி ஏவும் ஒரு பாலிண்ட்ரோம் தான். பட் நமக்கு ஆல்ரெடி அதோட லென்த் அதிகமா இருக்க பாலிண்ட்ரோம் ஆல்ரெடி நமக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐ இங்க மூவ் ஆயிருக்கும். ஜே இங்க மூவ் ஆயிருக்கும். ஸோ ஏபி ஸோ நாட் சேம். யா இனிமே நமக்கு அதே மாதிரி ஐ இங்க இருக்கும். ஜே இங்க இருக்கும்போது இதுக்கும் நமக்கு பின்ற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்ததுல நமக்கு இதுதான் பிஏஏ பி தான் நமக்கு லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம். ஸோ இதை தான் நம்ம ரிசல்டண்டா ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ஐ ஒரு தடவை அங்கே வரும்போதும் நம்ம ரெண்டு சைடுமே அதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி லேர்ன் பண்றோம். யா ஓகே. இப்போ இது மட்டுமே நமக்கு ரிசல்ட்டா வராது. அண்ட் இன்னொரு கேஸ் இதுல இருக்கு. ஸோ நம்ம பாலிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு 2 சைஸ்க்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவும் ஒரு பாலிண்ட்ரோம். அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது. அண்ட் அனதர் திங் இன்னொன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி ஏஏ பி இதுவும் நமக்கு ஒரு பாலிண்ட்ரோம். ஓகேயா? இப்போ இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து ஆட் லென்த், இது வந்து நமக்கு ஈவன் லென்த். ஓகேயா? இப்போ ஈவன் லென்த்ல நம்ம பார்த்த அப்ரோச்சே ட்ரை பண்ணலாம். ஈவன் லென்த்ல பிஏஏடி. ஸோ பிஏஏபி. ஓகே. இதுல நம்ம பார்த்த அப்ரோச் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ஐ. ஸோ அகைன் இதுல நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஜே இங்க ஸ்டார்ட் பண்ணி ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பின்றது சப்ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் ஐ இங்க மூவ் ஆகும். அவுட் ஆஃப் பவுண்ட். ஸோ டெஃபினட்டா அது எடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் ஐ இங்க ஸ்டார்ட் ஆகும். ஜே இங்க ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏவும் இப்போ ஒரு பாலிண்ட்ரோம். பட் ஐ இங்க மூவ் ஆகும். ஐ இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கும். ஜே இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கும். இப்போ ரெண்டுமே சேமா? இல்ல டெஃபினட்டா இல்ல. ஸோ நமக்கு ஆ எதுவுமே இல்ல. அதாவது ஏ தான் இப்போதைக்கு மேக்ஸிமம் பாலிண்ட்ரோம். நெக்ஸ்ட் ஐ இங்க இருக்கும்போது இப்போ நம்ம மூவ் பண்ணலாம். ஏ தான். 2மே சேம் ஏ தான். நெக்ஸ்ட் ஐ இங்க மூவ் ஆயிருக்கும். ஜே இங்க மூவ் ஆயிருக்கும். யா இப்போ நமக்கு ஏ, பி 2மே சேம் இல்ல. ஸோ டெஃபினட்டா அதுவும் பாலிண்ட்ரோம் இல்ல. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐ இங்க வரும்போது நெக்ஸ்ட் ஜே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இது வெளியில போயிடும். ஸோ நமக்கு லாங்கஸ்ட் காமன் பாலிண்ட்ரோம் ஏ இல்ல பி தான் நமக்கு கிடைச்சிருக்கும். பட் இதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து ஏஏ இதுதான் லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வச்ச கேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதோட ஆன்சர் ஈவன் கண்டுபிடிக்க முடியல. ஆடுக்கு நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்ட். அந்த லாஜிக் ஒர்க் ஆயிடுச்சு. பட் அதே லாஜிக் நமக்கு ஈவனுக்கு ஒர்க் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஈவன் பாலிண்ட்ரோம் அப்படின்னா நம்ம ஐ இருக்கும்போது அதே மாதிரி அங்கேயே ஜே வச்சு நம்ம டிராவல்ஸ் பண்ணாம ஐ பிளஸ் 1ல நம்ம ஜே வச்சு டிராவல்ஸ் பண்றோம். ஓகே. இப்போ நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐ வந்து இங்க இருந்து எல்லாத்துக்கும் டிராவர்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஐ இங்க இருக்கும்போது நான் ஜேவ அடுத்ததுக்கு வச்சுக்கிறேன். ஓகேயா? இப்போ நான் செக் பண்ண போறேன். ஸோ பி, பிஏ 2மே சேமா? சேம் இல்ல. ஸோ நமக்கு பாலிண்ட்ரோம் அது கண்டிப்பா கிடையாது. நெக்ஸ்ட் ஐ எங்க வைக்கிறேன்? ஐ எங்க வச்சுட்டு ஜே வந்து ஐ பிளஸ் 1ல வைக்கிறேன். இப்போ 2மே பாலிண்ட்ரோமா? யா. சாரி. அப்போ நான் ஏஏ தான் பாலிண்ட்ரோம்னு சொன்னேன். பட் அது கிடையாது. பிஏஏபி தான் நமக்கு பாலிண்ட்ரோம். யா சாரி. ஓகே. இப்போ ஐ, ஜே சேமா? சேம். அப்போ அது ஒரு பாலிண்ட்ரோம். ஐ டு ஜே. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? ஐ இங்க, ஜே இங்க. பிபி இதுவும் சேமா? எஸ் டெஃபினட்டா. ஸோ பி, பி இதுவும் ஒரு பாலிண்ட்ரோம். யா கிடைச்சிருச்சு.
அப்போ நெக்ஸ்ட் ஐ இங்க மூவ் ஆயிருக்கும், அவுட் ஆஃப் பவுண்ட் போயிருக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்ல. ஸோ இப்போதைக்கு லாங்கஸ்ட் இதுதான். ஓகே. நெக்ஸ்ட் ஐ இங்க வந்திருக்கும் போது நான் என்ன பண்ணிருப்பேன், ஜே வந்து ஐ பிளஸ் ஒன். இப்போ இது ரெண்டும் பேலண்ட்ரோமா, ஏபி பேலண்ட்ரோம் இல்ல. ஸோ டெஃபினட்டா நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஜே வந்து நெக்ஸ்ட்டுக்கு நான் வைக்கும்போது இது ஆல்சோ அவுட் ஆஃப் பவுண்ட். அதனால எனக்கு முடியும் போது அட் லாஸ்ட் எனக்கு பிஏஏபி இதுதான் நான் லாங்கஸ்ட் பேலண்ட்ரோம் அப்படின்றத நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அப்போ ரெண்டுமே வேற வேற கேஸா அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ரெண்டு கேஸுமே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஐய நான் டிராவர்ஸ் பண்ணும்போது இங்கேருந்து நான் டிராவர்ஸ் பண்ணும்போது நான் ஒரு கேஸ் ஈவன் கேஸா பார்த்து ஐஏவே நான் ஜேவேவும் கொடுப்பேன். அண்ட் இன்னொரு கேஸும் நம்ம பார்க்கலாம். ஆட் கேஸா நினைச்சு நம்ம ஐ பிளஸ் ஒன்னை கூட ஜேவா கொடுத்து நம்ம டிராவல்ஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் லாஜிக் இதுதான். நமக்கு ஈவன் ஆட் பேலண்ட்ரோமும் இருக்கும், ஈவன் பேலண்ட்ரோமும் இருக்கும். ரெண்டுத்துக்கும் நம்ம சேம் லாஜிக் ட்ரை பண்ணி நம்ம கோடு எழுத போகிறோம். ஓகே. இனிஷியலாக நான் ஸ்ட்ரிங் லாங்கஸ்ட் அப்படிங்கிறத நான் எம்டியாக வச்சுக்கிறேன். எம்டியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் நான் ஃபார் லூப்பில் இன்ட் ஐ ஈக்குவல் 0 ஐ லெஸ் தேன் எஸ் டாட் லென் ஐ ப்ளஸ் ப்ளஸ் வரைக்கும் நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஈவன் எடுக்கிறோம். ஈவன் வந்து இஸ் palindrome அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரிங்கை அண்ட் ஐ அண்ட் அதே ஐஏயே நான் ஜேவா அனுப்புறேன். நான் அங்கே பேராமீட்டராக ஜேவா எடுத்துக்கலாம், பட் அதே தான் நான் ஜேவா பாஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் நமக்கு வந்திருக்க ரிசல்ட், அதாவது ஈவன் டாட், இப்போ நமக்கு ஈவனில் ஒரு ஸ்ட்ரிங் ரிசல்ட்டாக வரும். அது பாலிண்ட்ரோமாக இருந்ததுன்னா அதே ஸ்ட்ரிங் நமக்கு ஈவனில் நமக்கு கிடைச்சிருக்கும். இஃப் ஈவன் டாட் லென்த் இஸ் கிரேட்டர், அது வந்திருக்கிறது இருக்க லாங்கஸ்டோட சைஸை விட கிரேட்டராக இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் லாங்கஸ்ட்ல இப்போ ஈவனில் வந்திருக்க ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஆடுக்கும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறோம். தட்ஸ் இட், வேறு நம்ம எதுவுமே பண்ணல. ஆட் அண்ட் இங்கே ஐக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஐ ப்ளஸ் ஒன்னை நம்ம கொடுத்துட்டு இப்போ வந்திருக்க ஆடோட லென்த் இஸ் கிரேட்டர் தேன் லாங்கஸ்டாக இருந்ததுன்னா லாங்கஸ்ட்டில் நான் ஜஸ்ட் ஆடை போட்டு அவ்வளோதான். ஜஸ்ட் நான் ரிட்டன் லாங்கஸ்ட். ஓகே. இப்போ இந்த இந்த பாலிண்ட்ரோம் அதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ரிட்டர்ன் பண்ணணும் நமக்கு, அது ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும் டெஃபினட்டாக. ஸோ பாலிண்ட்ரோமுக்கு நம்ம என்ன தரோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்ட்ரிங் எஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன தரோம், இன் லெஃப்ட் இன்ட் அதாவது ஐஜே நம்ம எடுத்துப்போம். பிகாஸ் நம்ம அப்படி தானே பார்த்துப்போம். ஐஜே. ஓகே. இப்போ நம்ம லாஜிக் என்ன, ஆக்சுவலாக வைல் லூப் எது வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும், வைல் லூப் நமக்கு ஐ லெஸ் தேன் ஜே வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும்.